வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்திற்கு இன்று 71வது பிறந்த நாள். திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. மறைவிற்கு பிறகு கனத்த இதயத்தோடு கொண்டாடப்படும் விஜயகாந்த் பிறந்த நாள் விழா. வறுமை ஒழிப்பு நாயகனின் பிறந்த நாளை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழும் தொண்டர்கள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு. நலிவுற்றோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. முருகப்பெருமானின் பெருமைகளை பறைசாற்றியவர்களுக்கு 15 முருகனடியார்களின் பெயர்களில் விருதுகள் வழங்கப்படுகிறது. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவது, பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது என பாலகிருஷ்ணன் காட்டம். சென்னை மவுண்ட் பூவிருந்தவல்லி சாலை புகாரி ஹோட்டல் சந்திப்பு முதல் கத்திப்பாரா மேம்பாலம் வரை இன்று முதல் போக்குவரத்து மாற்றம். மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது மத்திய அமைச்சரவை. 23 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என அறிவிப்பு. இருபத்தி 5 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன் 12 மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெற முடியும். புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் எனவும் மத்திய அரசு அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து மீண்டும் கொண்டுவரப்படாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். கர்நாடக அரசின் மேகதாது திட்டத்தை தடுத்து நிறுத்த அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட முதல் நூலினை பெற்றுக் கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். அனைத்து துறைகளை சேர்ந்தவர்களிடமும் அன்பு பாராட்டியவர் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சேர்ந்தவர்களே மட்டுமல்ல, பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய பலரையும் அரவணைச்சவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதோட அடையாளம் வந்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும், திரு குன்றக்குடி பொன்னம்பலா ரெட்டியார் அவர்களும், இந்து என் ராம் அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தலைவர் கலைஞரோட நெருங்கி பழகினவங்க. அவங்களும் திருக்குவளையில் பிறந்த கலைஞருக்கு இந்திய அரசே நாணயம் வெளியிடுவது நமக்கு பெருமை. கலைஞரின் புகழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வரைபடத்துல பெரிய எழுத்துல குறிப்பிடப்படாத திருக்குவளை என்ற சிற்றூர்ல பிறந்த கலைஞருக்கு இன்று இந்திய அரசே நாணயம் வெளியிடுதுன்னா அத்தகைய புகழ்மிக்க தலைவரின் உடனிருப்புகள் தான் நாம் என்பதை விட நமக்கு என்ன பெருமை வேணும்?
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றிதான். அரசியல் பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் எனவும் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. சந்திச்ச எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம். (2026) சட்டசபை தேர்தலோடு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி இழுத்து மூடி விடுவார். ஆண்டிப்பட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரெட்டையில இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக பொறுமையா இருக்காங்க. ஆனா இந்த பொறுமை ஒழுங்கா அவங்க எல்லாம் சேர்ந்து நல்ல முடிவு எடுக்கலன்னா இந்த சுயநலவாதி பழனிசாமிக்கு ஒரு முடிவு கட்டலன்னா 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியே அந்த கட்சிக்கு முடிவரை எழுதி விடுவார். நவம்பர், டிசம்பர் மாத சிறப்பு அரியர் தேர்வுக்கு மாணவர்கள் வரும் 30ஆம் தேதி முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. நாகை மீனவர்கள் 11 பேருக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இலங்கை யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவு. சென்னையிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு. 1.25 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பொதுமக்கள் அவதி. வாணியம்பாடியில் தனியார் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி. பாதிக்கப்பட்ட நபர்கள் அலுவலகத்தில் புகுந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கோம்பை ரோடு குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை நடமாட்டம். சிறுத்தையை பிடிப்பதில் வனத்துறையினர் காலம் தாழ்த்தி வருவதாக காவல்துறையினரிடம் பொதுமக்கள் வாக்குவாதம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டியது பழனி வரதமா நதி அணை. அலை அலையாக தண்ணீர் வெளியேறும் ரம்மியமான காட்சி வைரல். காரைக்கால் நெடுங்காட்டில் உள்ள ரீஜனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியின் 22வது ஆண்டு விளையாட்டு விழா. தடகள போட்டிகளை தொடங்கி வைத்த பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன்.
விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா புட்ச் இருவரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள். நாசா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னை இருங்காட்டுக்கோட்டையில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம். 8 அணிகள் பங்கேற்ற முதல் சுற்று போட்டியில் முதலிடம் பிடித்தது கோவா அணி. இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. தமிழக வெற்றிக் கழகம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக நானும் எண்ணுகிறேன். நடிகர் தாடி பாலாஜி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரல். எப்படி உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்களோ அவங்க எதிர்பார்ப்பும் இதுதான். அதில் நானும் ஒருவன். என்னுடைய எதிர்பார்ப்பும் உங்கள் மேலே அதுதான். வெற்றிகரமாக கொடியை முந்தினத்து ஏற்றிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. உங்கள் மூஞ்சில் அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு இது தெரிஞ்சது. இதுக்காக நம்ம எவ்வளோ உழைச்சிருப்போம்னு. நிச்சயமாக உங்கள் நிலைமையிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி